புதன்கிழமை செகண்ட் டைம் தடுப்பூசி போடுறதுக்காக காலையிலே வந்து கிளம்பியாச்சு. பாப்பாக்கு இது 2.5 மாதம் தடுப்பூசி. ரொம்ப பயந்துட்டே போனேன், பாப்பாவுக்கு 3 ஊசி போடுவாங்களாம் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஊசி தொடையில் மட்டும் போட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா 45 டேஸ்க்கு இன்ஜெக்ஷன் வந்து ஹெவி ஃபீவர் இருந்தது, 2 தொடையும் வீங்கி போச்சு. அதனால ரொம்ப பயந்துட்டே தான் போனேன். பாப்பாவுக்கு எத்தனை இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இந்த வாட்டி எப்படி இருப்பா அப்படின்ட்டு. எப்பப்போ போடுவாங்கன்னா 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், அப்புறம் அதோட 9வது மாதம், அப்புறம் வந்து 3 வயசுக்குள்ள, அப்புறம் 5 வயசுக்குள்ள இந்த மாதிரி வந்து போடுவாங்க தடுப்பூசி. பாப்பா கன்ஷிகாக்கும் வந்து 5 வயசு தடுப்பூசி போடணும். சிஸ்டர் கிட்ட கேட்டு வந்து அவங்க நான் ஃப்ரீ டைமில் வாங்க போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தடுப்பூசி போடுறதுக்குள்ளே 12 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் கன்ஷிகாக்கும் ஸ்கூல் விட்டுட்டாங்களா, அதில் நேராக கன்ஷிகாவையும் வந்து கையோடு கூப்பிட்டு வந்தாச்சு. எக்ஸாம்ஸ் நடக்குது மேடம்க்கு, அதனால ஆஃப் டே. இந்த வாட்டி தடுப்பூசி போடும்போது நார்மல் ஃபீவர் 2 days இருந்துச்சு. பேராசிட்டமல் மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன். ஊசி போட்ட இடத்துல அந்தளவுக்கு வீக்கம் மட்டும் இல்லை. பாய்.